பாண்டி முனீஸ்வரர் மதுரையின் காவல் தெய்வமாக வழிபடப்படும் சக்தி வாய்ந்த தெய்வம். இவரது வரலாறு சிலப்பதிகாரம் இதிகாசத்துடன் தொடர்புடையது. பண்டைய காலத்தில் மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் இருந்தான். சிலப்பதிகார கதையின்படி கோவலன் மற்றும் கண்ணகி தம்பதியருடன் தொடர்புடைய சம்பவத்தில் கோவலனுக்கு தவறான தீர்ப்பு வழங்கி அநீதி இழைத்தாள். கோவலன் கொலை செய்யப்பட்டான். இதனால் கோபமுற்ற கண்ணகி மதுரை நகரத்தை தீயிட்டு எரித்தாள். இந்த பாவத்தால் மனம் வருந்திய நெடுஞ்செழியன் உயிர் துறந்தான். அநீதியின் பாவத்தை துடைக்க நெடுஞ்செழியன் மறுபிறவி எடுத்து முனிவராக தோன்றினான். அவன் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தான். சிவன் அருளால் அவன் பாவம் நீங்கி மக்களுக்கு அருள் புரியும் தெய்வமாக மாறினான். இவர் மதுரையின் வடக்கு எல்லையில் காவல் தெய்வமாக நிலைத்தான். சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு கரூரிலிருந்து மதுரைக்கு குடியேறிய வள்ளியம்மாள் மற்றும் பெரியசாமி தம்பதியர் மேலமடை அருகே தங்கினர். இரவில் வள்ளியம்மாளுக்கு கனவில் நீண்ட மீசை கொண்ட ரிஷி தோன்றி தான் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்றும் கோவலன் அநீதிக்கு பாவம் தீர்க்க தவம் செய்வதாகவும் கூறினான். வெயிலில் காய்கிறேன், மழையில் நனைகிறேன் என்று புலம்பி 8 அடி ஆழத்தில் தன் சிலை உள்ளதாக சொன்னான். வள்ளியம்மாள் மண்ணை தோண்டி சிலையை கண்டுபிடித்தாள். சிலை கண்டுபிடித்த பின் அந்த இடத்தில் சிறிய குடிசை கோவில் கட்டப்பட்டது. வள்ளியம்மாளின் சமூகத்தினர் இன்றும் பூஜை செய்து கோவிலை பராமரித்து வருகின்றனர். பாண்டி முனீஸ்வரர் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் வழிபடப்படுகிறார். வெள்ளை துணி, பூக்கள், பால், பொங்கல், ரோஜா நீர் போன்றவை அபிஷேகம் செய்யப்படுகிறது. கோவிலில் விநாயகர், ஆண்டிச்சாமி, சமய கருப்பசாமி போன்ற உப தெய்வங்கள் உள்ளன. சில ஆய்வுகள் பாண்டி சிலை ஜைன தீர்த்தங்கரரின் சிலையாக இருக்கலாம் என்கின்றன. ஏனெனில் உட்கார்ந்த நிலை, கருப்புக்கல் போன்றவை ஜைன சிற்பங்களை ஒத்திருக்கின்றன. மேலும் காலனித்துவ எதிர்ப்பு கதைகளில் பாண்டி பிரிட்டிஷாருக்கு எதிராக போராடிய வீரனாக சித்தரிக்கப்படுகிறார். பக்தர்கள் குழந்தை பாக்கியம், நோய் நிவாரணம், தீய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு வழிபடுகின்றனர். வழிபாடு மற்றும் உற்சவங்கள். புரட்டாசி மாதத்தில் சிறப்பு வழிபாடு. ஆடி மாதத்தில் ஆண்டிச்சாமிக்கு மாம்பழம், பொங்கல், மாடு, கோழி பலி போன்றவை செய்கின்றனர். பாண்டி தாவர உணவு உண்ணும் தெய்வமாக கருதப்படுகிறார். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் வீடியோவிலும் சந்திப்போம்.